ஆண்டவர் சொல்வார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையில பரிசுத்த ஆராதனை வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சொல்கிறதை எடுக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சகோதரர்களாக உங்களுக்கு உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த உலகத்தில் பெண்ணாய் பிறந்தது பாக்கியம். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவதிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் கேள்வி பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சகோதரியை நீ கோடாக்கொடியா பெருகுவாயாக என்று சொல்லி அவனமாய் இந்த கோடாக்கொடியை பெருகும்படியாக சபையின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வைப்பாராக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம திருத்தான சகரியா ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் உன்னதமான வார்த்தைகளை நிரப்பும்படியாய் தலைமட்டமாய் அவர் தாழ்த்துகிற மாட்டவரே, அநேக எதிர்பார்ப்புகளோடு அப்பாசும் கடைகளோடு வந்திருக்கிறதான விலைகளோடு கூட நீங்க பேசும்படியாய் உன்னதமான வார்த்தைகளால் கடைபெடுக்கும்படியாய் அபிஷேகத்தால் நுகங்கள் முறிக்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அபிஷேகமுள்ள வார்த்தைகள் மத்தியில் புறப்படும்படியாய் இருக்கிறோம். ஆவியானவர் தாமே அதனை மறைத்து பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படும்படியாய் உடைய கரத்திலே விருந்தமாய் தாக்குவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எடுத்து வாசிக்கட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அத்தியாயம் அதனுடைய 47வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Luke chapter 7 verses 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனுடைய மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இது மகளிர் தினமாக இருக்கிற அப்படினால் மகளிரை குறித்து கொஞ்சம் மேன்மையான காரியத்தை நான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. வேதமும் அதுதான் அடையாளப்படுத்துகிறது. இந்த இடத்துல சீமோனை பார்த்து யார் மிகவும் அன்பாய் இருக்கிறார்கள் என்கிறதை சீமோனுக்கு ஒரு அறிவுறுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு சாட்சியாகவும் அவனை ஜாக்கிரதைப்படும்படியாகவும் தேவன் இவ்விடத்தில் வழிகளாக்குறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய 7ஆம் அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, இவள் பாவம் செய்து விட்டவள். இவளுடைய வாழ்க்கை அநேகரால் வெறுக்கப்பட்ட வாழ்க்கை, அந்த பகுதியில் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலே விழுந்திருக்கிறவள், அப்படிப்பட்ட பாவமான வழிகளை நடந்து கொண்டிருக்கிறவள். அவருடைய வழிகள் எல்லாம் மனுஷர்கள் பார்க்கும் பொழுது அருவருக்கத்தக்கதான செயல்கள் போலவே இருந்தது. ஆகையினால் அவளை தள்ளப்பட்டவளாக இருந்தால், இந்த ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, வெறுக்கப்பட்ட, மனுஷரால் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஸ்தானத்தில் இருந்து விட்டதான இந்த ஸ்திரீயானவளுடைய வாழ்க்கையில் தேவன் இவள் எவ்வளவு முக்கியமானவள் என்கிறதை தேவன் இவ்விடத்தில் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாவியானவள் தான், ஆனால் தேவனை தேடாமல் இருக்கவில்லை. பாவியானவள் தான் இயேசு எங்கு இருக்கிறார் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட இயேசு எவ்விடத்தில் இருக்கிறார் என்கிறதை நினைத்தவளாக, அறிந்தவளாக அவரை தேடி வருகிறாள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த நாட்கள் நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான பாவத்தில் விழுந்திருந்தாலும், எப்படிப்பட்ட ரகசியமான வழிகளில் தேவனுக்கு பிரியப்படாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் தேவன் இருக்கிற இடத்தில், இயேசு இருக்கிற இடத்தை நீங்கள் தேடி வருவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஒரு கனத்தை ஏற்படுத்தும்படியாய், ஆண்டவனை கனம் பண்ணும்படியாய், ஆண்டவனை முக்கியப்படுத்தும்படியாய், ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தும்படி அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? கவனிக்கணும். சீஷர் கூட இருக்கிறாங்க. இவன் வந்திருக்கிற வீடு
வீடு யாருடைய வீடு? வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பரிசேயனுடைய வீடாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுவீங்களா? அந்த ஸ்திரீ அவன் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் என்ன கொண்டு வந்திருக்கலாம்? தைலத்தை கொண்டு வந்திருக்கிறாள். ஆமெனாம். பக்கத்தில் பார்த்து சொல்ல, ஒன்று, நீங்கள் அவரை தேட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாய்ச்சந்தில் பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும், அவரை நீங்கள் தேடுகையில் அவரை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆமெனாம். இந்த ஸ்திரீயானவள் பாவியானவள் தான். இன்றைக்கு கூட நீங்களும் நானும் ஜெபிக்காத ஒரு பாவிதான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாத பாவிதான். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாத பாவிகள் தான். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தில், கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளில், தேவன் கொடுத்திருக்கிற நாட்களில், தேவன் கொடுத்த குடும்பத்தில், தேவன் கொடுத்திருக்கிறதான ஊழிய ஸ்தலங்களில், தேவன் நம்மை நம்பி கொடுத்த திறமைகளில், நம்பி கொடுத்ததான நன்மைகளில் நாமும் இன்றைக்கு பல நேரங்களிலே தேவனுக்கு உண்மையற்றவர்களாய் பாவிகளைப் போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இவள் பாவியான ஸ்திரீயாக இருந்தாலும் தேவனை தேடுவதை அவள் மறக்கவில்லை. அவர் எங்க இருக்கிறார் என்பதை அறிந்தவளை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு சர்ச் இருக்குனாக்கா இந்த சர்ச்சில் அவர் இருப்பான்னு சொல்லி நம்பி வரலாம். அல்லேலூயா. ஆனால் அவள் தேடி இருக்கிறாள். இயேசு இடத்தில் வந்திருக்கிறாராமே, யாருடைய வீட்டில் இருக்கிறார் என்கிறதை அவள் அறிந்தவளாய் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய மேலான நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய கிருபையில், ஹல்லேலூயா, நம்ம தேடி வருகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் தேடி வந்து அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை நம்மத்தில் வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு இயேசுவிடத்தை இருக்கிற இடத்தை தேடி இந்த பாவியான ஸ்திரீ வந்ததை போல இன்றைக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் இயேசுவை தேடி வருவர்களாக இருக்க வேண்டும். நீ இயேசுவை தேடி நீ வரும் பொழுது அவ்விடத்தில் அவர் செய்கிற காரியங்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவை காரியங்களை காணும்படியான வழிகள் அவர் ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. அவரை தேடி வந்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டது கிடையாது. அவரை தேடி வந்த ஒருவரும் உலகத்தில் தலை குனிந்தவர்கள் கிடையாது. அவரை தேடி வந்த அத்தனை பேருக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். அவரை தேடி வந்த அத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறார். அவரை தேடி வந்த அத்தனை நபர்களுக்கும் தேவன் ஆச்சரியங்களை செய்திருக்கிறார். இந்த கால வேலை, இந்த ஆராதனை வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமெனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்த. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசேயன் பார்க்கிறான், அங்க இருக்க ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். இவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா, இவளுடைய வழி என்ன தெரியுமா என்று சொல்லி எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். 39ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாள், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆமேனா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த பரிசேயன் சொல்ற, இதுதான் தீர்க்கதரிசி இயேசு. இவர் தெரியாத இவள் பாவின்னு சொல்லி, இந்த பாவி வந்து இவரை தொடரா, அவர் அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. அவள் என்ன பண்ணாலும் வசனம் சொல்லுகிறது, அவள் அழுதாள். பாதத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன செஞ்சாலாம்? ஒன்று அழுதாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் பாவம் செய்து விட்டேன் என்கிறதான அந்த குற்ற உணர்ச்சியில் அவள் அழுகிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாவம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன கிடையாது? குற்ற உணர்வே கிடையாது. அல்லேலூயா, குற்ற உணர்வே கிடையாது. அவங்க பாவத்தை தண்ணீர் போல குடிச்சிட்டு இருக்கிறாங்க. செஞ்ச பாவத்தை ஆண்டு சமூகத்தில் ஊற்றுவது கிடையாது, அர்ப்பணிப்பது கிடையாது, விட்டு கொடுப்பது கிடையாது, அறிக்கை செய்வது கிடையாது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஸ்திரீயானால் பாவிதான். ஆனால் இயேசு எங்க இருக்க தேடி வந்தவள் அவளுக்கு பின்னாக நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாளாம். ஆமே. தான் பாவத்தை நினைத்து, நான் இந்த இப்படிப்பட்ட பரிசுத்தருக்கு முன்னாக வந்து நிற்கிறேன்னா, இயேசு கிட்ட நிற்கிற அருகதையற்றவள், இது இயேசுக்கு செய்வதற்கு அருகதையற்றவள், நான் கொண்டு வந்தது அவருக்கு கொடுப்பதற்கு அருகதையற்றவள், நான் ஒரு பாவி, நான் தகுதி இல்லாதவள் என்பதை உணர்ந்தவளாய் அழுகிறாள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னது விளங்குது? ஆண்டவர் சமூகத்தில் வந்தால் நேர வாயை திறந்து பாடுறது இல்லை, துதிக்கிறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை, வசனத்தை படிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. முதல்ல தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மகளிர் தின நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற, சபைக்கு கொடுக்கிறதான அறிவுரை என்ன தெரியுமா? நீ முதல்ல அவரை தேடி வரணும். அல்லேலூயா. ரெண்டாவது, வந்திருக்கிற நீ உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இவ்வளவு அழுது கொண்டு நிற்கிறதை போல உங்களுடைய பாவங்களை எண்ணி, நீ நேற்று இரவு என்ன செய்தாய், உங்களுடைய வாழ்க்கை என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நீ எதையெல்லாம் ஆண்டு கீழ்ப்படியாமல் இருக்கிறாய், எதை நீ விடாமல் இருக்கிறாய், எந்த பாவத்தில் இருக்கிறாய், நீ ஜெபிக்காமல் இருக்கிறாய், நீ ஆண்டவருக்கு விரோதமாக ரகசியமான பாவத்தை
பாவத்தில் இருக்கிறாயே, பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறாயே, மறைத்துக் கொண்டிருக்கிறாயே, இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை தேவனுக்கு என்று பயன்படுத்தக் கூடாதபடி உன்னுடைய மன விருப்பத்தின்படியே, உன்னுடைய ஆசையின்படியே, உன் குடும்பத்தின்படியே, உன் மனைவியின் விருப்பத்தின்படியே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மனிதர்களுடைய யோசனையின்படியே அல்லது உலகத்தில் இருக்கிற வேலையில காணப்படுகிற நன்மையின்படியே ஆண்டவரை விட்டு விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துக்குள்ளாய் நீ காணப்படுகிற அந்த பாவமான வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்து முன்பாய் நின்று அழ வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க மனஸ்தாபப்பட்டு நான் செய்கிற தவறு என்று சொல்லி நீங்கள் அழுது தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒன்று நாம் தேட வேண்டும், இரண்டாவது நான் செய்த பாவங்களை நான் அறிக்கை செய்ய வேண்டும். இவள் அழுகிறாள். அல்லேலூயா. யாருக்கு அழுக வரும்? யாருக்கு கண்ணீர் வரும்? மனதில் பாரம் இருக்கிறவளுக்கு, மனதில் அழுத்தம் இருக்கிறவளுக்கு, சகித்துக் கொள்ள முடியாதவளுக்கு, பொறுத்து கொள்ள முடியாதவளுக்கு அழுகை வரும். வேற வெளியே சொல்ல முடியல. அதனால் அழ ஆரம்பிப்பாங்க, வேதனைப்பட ஆரம்பிப்பாங்க, அதுக்கு கண்ணீர் விட ஆரம்பிப்பாங்க, தேம்பி தேம்பி அழுவாங்க, சில சத்தம் போட்டு அழுவாங்க. முடியல, வாழ்க்கையில முடியல. அல்லேலூயா. இன்றைக்கும் பாவத்துக்கு அழ முடியுமா? நாம் செய்கிறதான் தப்பிதங்களுக்காய் அழுது தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்க முடியுமா? தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய முடியுமா? உன் கணவன் என்ன பாவத்தில் இருக்கிறார், அந்த தேசம் பாவத்தில் இருக்கிறது, உன் குடும்பத்தில் எத்தனையோ மனிதர்கள் இன்னும் இயேசுவை அறியாதபடி பாவத்திலே முழுகி கொண்டிருக்கிறார்கள், அசுத்தங்களிலே வாழுகிறார்கள், ரகசியமான வழிகளிலே, தேவன் பிரியப்படாத காரியங்களிலே எத்தனை பேரை கர்த்தருடைய வார்த்தை கேட்டும் அதற்கு இடத்தை கொடாதபடிக்கு ஒரு இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் இன்றைக்கு திட்டவட்டமாய் பேசுகிறார். நீ அழுது தேவனுடைய சமூகத்திலே நீ அறிக்கை செய்வாயானால் இன்றைக்கு தேவன் உனக்கு இரக்கத்தை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு தெய்வம் உனக்கு கிருபை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு வந்து தப்பிதங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். தேடி வருவது முக்கியம் அல்ல, ஆலயத்துக்கு வருவது முக்கியம் அல்ல, அவை தேடி வந்து அமர்ந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? நீ அழுது நீ அர்ப்பணிக்க வேண்டும், நீ அழுது தேவசம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் உனக்கு வாழ்க்கை கிடையாது, உன்னுடைய எதிர்காலம் கிடையாது, உன்னுடைய வழிகள் திருப்பப்பட முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் சாகும். பாவம் இருக்கிற வரைக்கும், பாவத்தினை பிச்சும் வாழ்க்கை ஒட்டி கொள்கிற வரைக்கும் உன் வாழ்க்கைக்கு நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. எங்க வேண்டுமானாலும் ஓடுங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, எதை வேண்டுமானாலும் வாங்கி வீட்டில் வைங்க, உனக்கு நிம்மதி கிடையாது, உனக்கு சந்தோஷமே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? விளங்குறவங்களாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தணும். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? இந்த ஆலயத்துக்கு வராமல் வீட்டில் வேலை, கணவருக்கு அதை சமைக்கணும், மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைக்கு போராட்டம், இன்றைக்கி வேலைக்கு போகணும், கடத்தை அடைக்கணும், வர்றதுக்கு வழி இல்லை, குழந்தை சிக்காயிடுச்சு. அல்லேலூயா. இதை காண்பித்து தெய்வ சமூகம் வர மறுத்து அப்படின்னா நீ வீணான சாபங்களை சம்பாதித்துக் கொள்ளுவாய். ஏன்னா கர்த்தருடைய நினைவு உங்கள் மேலே இருப்பது கிடையாது. வசனம் சொல்லுது, அநேக சபை கூடுவதில் விட்டு விடுவதை போல நீ விட்டு விடுவது எனக்கு மனதில்லை. தேடி வரணும், தேடி வரணும், ஆண்டு சொந்த தேடி வரணும். ஆமென் சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குடும்பம்ன்றது பார்ட் ஆஃப் லைஃப், ஒரு பகுதி, குடும்பம் ஒரு பகுதி தான், அதே முழுசாக்கிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் என்ன பண்ணல, அவர் திருமணமே பண்ணிக்கல, ஆசையே வேண்டாம்ப்பா. அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? அவர் திருமணம் பண்ணி குழந்தைலாம் பெற்றெடுத்து இப்படி தான் குடும்பம் நடத்தணும்னு சொல்லி அவரே என்ன பண்ணியிருக்கலாம்? சாட்சியை காமிச்சிருக்கலாம். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவுப்பா. அல்லேலூயா. எல்லா ஆசா பாசம் வெறுக்கிறாரு. அல்லேலூயா. குடும்பத்தில் எது முக்கியமாக தான் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டு சமூகத்துக்கு வரணும், தெய்வ பிரசனத்துக்குள்ளே வந்துடணும். அல்லேலூயா. அவரை தேடி வரணும். உன் பாவம் அங்கே தான் மன்னிக்கப்படும், உன் குறை அங்கே தான் மாறும். உன் குடும்பம் சொல்கிறல்ல, உன் பிள்ளை மாறணுன்றல, உன் கணவன் மனம் திரும்பணுன்றல, உன் கடன் அடைக்கப்படணும்னு சொல்கிறல்ல, உன் பலவீனம் மாறணும்னு சொல்கிறல்ல, அப்போன்னா நீ ஆண்டு சமூகத்தில் வந்தால் தான் அதெல்லாம் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் தப்பிதங்கள் மன்னிக்கப்படுகிற இடம் அது, உன்னுடைய பாவங்கள் கழுவப்படுகிற இடம், அவ்விடத்துக்கு நீ வர வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இவ 3 காரியத்தை செஞ்சா பாருங்க. ஒன்று, கரத்தில் என்ன கொண்டு வந்தா? பரணி என்று சொல்லப்படுகிறதான தைலத்தை கொண்டு வந்தா. அல்லேலூயா. பாதுகாப்பு சொல்லுங்க, சிறந்ததை கொண்டு வர வேண்டும். அது சிறந்தது எது தெரியுமா? சிறந்தது எது தெரியுமா? நீங்கள் தான் சிறந்தவர்கள், நீங்கள் தான் வரணும். காணிக்கை யார்கிட்ட கொடுத்து அனுப்புறது இல்லை, தசமாதி யார்கிட்ட கொடுத்து அனுப்புறது இல்லை, யார்கிட்டையாவது கொடுத்து அனுப்பிச்சா சபையை போய் சேர்த்துருவாங்க, அப்படி கிடையாது. நீ சபைக்கு வரணும். காணிக்கை தசமாக உன்னோடு கூட இருக்க கடவுது, அது நாசமாய் போக கடவுது. அல்லேலூயா. காணிக்கை தசமாகத்தை விட நீ ஆண்டுக்கு தேவை, நீ பலியாக வார்க்கப்பட வேண்டும், உன்னை பலியாக ஆண்டு சமத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் சொன்னது விளங்குது? அல்லேலூயா. எனக்கு கண்பட தேவனுடைய பிள்ளை காணிக்கை கொடுத்துட்டா, தசமாக கொடுத்துட்டா பரலோகத்தில் ஆசீர்வாதம் வந்துடாது. நீ ஆண்டவரை தேடுவலாய் மாறணும்.
நீ ஆண்டு சமூகத்தில் நீ செய்கிறதான காரியங்களை தப்பிதங்களை தேவ சமூகத்தில் வந்த உடனே அறிக்கை செய்யணும். வாயை தந்து ஆன்னு கத்தக்கூடாது, பாடக்கூடாது. முதல்ல அறிக்கை பண்ணு நீ யாருன்னு. இவ அழுகிறாள், தேம்பி அழுகிற அந்த பாவியான ஸ்திரீ. இந்த ஸ்திரீ நிமித்தமாக ஆண்டு நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தர்றாரு. பாவியான ஸ்திரீ தான். சீமோனே, எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்கிற, நான் தீர்க்கதரிசின்னு சொல்கிறேன். இவரை தொடுகிறவர் யாருன்னு எனக்கு தெரியாதா? இந்நாள் எப்படிப்பட்டவள் என்பது இவருக்கு தெரியாதா? இவள் இடத்தை கொடுக்கிறாளே என்று சொல்லி என்ன செஞ்சுட்டு இவரு புலம்பி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இயேசுவுக்கு தெரியும் இவள் பாவிதான் தெரியும். இவள் எப்படி வந்திருக்காளும் தெரியும். அவள் என்ன கொண்டு வந்திருக்காளோ அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆமேனா. அவர் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் வாசனை வீசக்கூடியது. உன் ரட்சிப்பு உன் வாழ்க்கையில் வாசனை வீசணும். அல்லேலூயா. வாசனையாக இருக்கணும் வாழ்க்கை. ரட்சிப்பை பாதுகாத்துக்க. பாவத்தோடு வாழாத, பாவத்தோட புரளாத, பாவத்தோடு இருக்காத. அல்லேலூயா. அழுது ஒப்புக்கொடு. வாசன் 39 சொல்லுகிறது. லூக்கா 7:39 வாசிக்கும் பொழுது அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒன்று, இவள் செய்த காரியம் பரணியை பரிமள தைலத்தை கொண்டு வந்தவள் என்ன செய்கிறாள்? அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து என்ன செய்கிறாளாம்? எதை நினைக்கிறாளாம்? தான் கண்களின் கண்ணீரினால் நினைக்கிறாள். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட இருப்பான். அல்லேலூயா. நீ தப்பு பண்ணிட்டனா ஆண்டு சமூகத்தில் அழ கற்றுக்க, அழுது ஒப்பு கொடுக்க கற்றுக்க. அல்லேலூயா. அதுதான் உண்மையான உணர்வு, அதுதான் உண்மையான மன்னிப்புக்கு அடையாளம். அல்லேலூயா. சிலருக்கு நீலி கண்ணீர் இருக்குது, சிலருக்கு முதல கண்ணீர் இருக்குது, சிலருக்கு நடிப்பு கண்ணீர் இருக்குது, சிலருக்கு ஆனந்த கண்ணீர் இருக்குது. ஆனால் உனக்கு எனக்கு இன்னைக்கு என்ன தேவை? நம்ம செஞ்ச தப்பிதங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்தில் அழுது செபிக்க கற்றுக்க. அல்லேலூயா. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற அந்த பாரம் வந்தால் தான் நம்மளா அந்த கண்ணீர் நம்முடைய கண்களில் சொரியும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆமேனா. அந்த கண்களின் ததும்பி வருகிற அந்த கண்ணீர்னால் அப்படி பார்த்து என்ன செய்கிறான்? கழுவுகிறான். அல்லேலூயா. ரெண்டாவது அவள் என்ன பண்ணாலாம்? பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் அதை துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அழுதா, தொடச்சா. அல்லேலூயா. அப்படி பார்த்த என்ன செஞ்சாலாம்? முத்தம் செஞ்சாலாம். பிறகு பரிமள தைலத்தை பூசினாலாம். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். அல்லேலூயா. ஆமேனா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது எப்படின்னா கவனிங்க, அந்த காலத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னா, வெளியிலேருந்து வரக்கூடியதான மனுஷர்களுடைய வாழ்க்கையில் உடனே அவங்களுக்கு கால்களை கழுவுது, தண்ணீர் கொடுக்கணும். அதுதான் சீமனை பார்த்து சொல்கிறாரு, டேய் நான் தீர்க்கதரிசின்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி ஆண்டு 40 வசனம் சொல்கிறாரு. இயேசு அவனை நோக்கி, சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். உடனே ரொம்ப நல்லவ மாதிரி, சொல்லும் போதகரே நான் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் சொன்னது போது சொல்கிறார், சொல்லும் அப்படின்னு சொல்லி. உடனே அவர் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அவர் ஒரு இடத்தில் ரெண்டு பேர் கடன் பெற்றிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இல்லாதனால சரி கடத்தை மன்னிச்சு விட்டுட்டார். ஓகே. வாசிக்கு இப்படி இருக்க, அவர்கள் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாக இருப்பான் அது சொல் என்றான். பிரயோத்தரமாக நல்லாவே பதில் சொல்கிறான். யாருக்கு? நிறைய கடன் மன்னிக்கப்பட்டாங்க, அவன் தான் அதிகமாக என்ன செய்வான்? அவன் அன்பு வச்சிருப்பான். அவர் சொல்ற, கரெக்டாக தான்ப்பா சொன்னேன், கரெக்டாக நிதானிச்சேன், இதை மட்டும் கரெக்டாக நிதானிச்சிட்டேன். எதை நிதானிக்கல, இவை யாரு எப்படி வந்திருக்கான்றதை உன்னால் நிதானிக்க முடியல. உடனே ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்க உடனே பாருங்க, தீர்க்கதரிசி தான் இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் மனசுல. அல்லேலூயா. இவன் வசனம் சொல்லுது, தனக்குள்ளே சொல்லி கொண்டான், தனக்குள்ளே சொல்லி கொண்டு இருக்கிறான். இது தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சிட்டார். அல்லேலூயா. பாப்பா முன்னாடி வாப்பா, நில்லுப்பா, சீமானே வா, உள்ள மனசில் என்ன ஓடுது எனக்கு தெரியும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உட்காந்துட்டு என்ன யோசனை எனக்கு தெரியும், சொல்லட்டுமா அப்படின்னு வாரு இயேசு. அல்லேலூயா. இங்கே உட்காந்து என்ன யோசனைங்கிற, என்ன நினச்சினுங்கிற? அல்லேலூயா. யாருக்கும் மனசில் தெரியாதுன்னு நினச்சிடாத. ஒரு தீர்க்கதரிசி இடத்துல இருக்கிறார். இயேசு அசைவாடி கொண்டு இருக்கிறார். பசுத்தாவின் இடத்துல இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமேன்.
இவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டிருக்கிறான், இவனை அழைத்து பேசுகிறான் என் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் வீட்டுக்கு வந்தம்பா, தண்ணி கொடுக்கல. ஆனால் என்ன வழக்கம் தெரியுமா? வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க அப்படின்னா அந்த விருந்தாளிக்கு என்ன செய்யணும்? முதல்ல காலை கழுவ தண்ணி கொடுக்கணும். இதை கொடுக்க நீ தவறிட்ட. அல்லேலூயா. ஆனால் அவளோ தன்னுடைய கண்ணீரினால் கால்களை கழுவினாப்பா. நீ துடைக்கிறது டவல் தரல, அவளோ தன்னுடைய தலை முடியினால. அல்லேலூயா. காலங்கள்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. வசனம் எதான் சொல்லுகிறது? தலையிலுக்கு ஒரு முடி ஆகிலும் கீழே விழுனா அப்பாவுடைய சித்தம் இல்லாமல் விழாது. அப்போ அந்த முடியெல்லாம் காலத்தை காண்பிக்கிறது. ஆமீன் சொல்லுவீங்களா? ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வாழ்கிறதோ வாழாதோ இருக்கிற காலமோ இல்லை, உங்கள் கரத்தில் தான் இருக்குன்னு சொல்லி அந்த தலையினுடைய முடியினால் என்ன பண்ணுறா? அதை துடைக்கிறாள். அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமீன் சொல்லுவீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் வாசிங்க, நீர் என்ன முத்தம் செய்யல. அது முத்தம் எதுக்கு அடையாளம்? அன்புக்கு அடையாளம். முத்தம் எதுக்கு அடையாளம்? அன்பு, மிகுதியான அன்புக்கு அடையாளம். வீட்டுக்கு வந்தவங்களை நேசிக்கிறதுடைய அடையாளம் அது. உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. பார்த்துருங்களா? இன்றைக்கி ஒரு சில இடங்களில் நடக்குது. வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க? ஆற தழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாம் என்ன பண்ணுது? வா உட்காரு, எப்போ வந்து சரி உட்காரு, டீ பண்ணு வரேன், அல்லேலூயா எப்படி சொல்லுவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த விருந்தாளிக்கு என்ன பண்ணுவாங்க? முத்தம் கொடுப்பாங்க. அதாவது சகோதரர்கள் சகோதரிகள் சகோதரிகளுக்கு. அல்லேலூயா. இப்படி தான் அந்த வழக்கம் இருந்தது. முத்தம் கொடுத்தால் அது அன்பின் வெளிப்பாடு. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து, நீயோ என்னை முத்தம் செய்யலை, இவளோ நான் உட்பிரவேசித்த முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். ஏன் தலையில் எண்ணெய் பூசலை? ஏழை கவனிங்க, வெளியிலேருந்து வரும் பொழுது உஷ்ணம் மிகுதியாக இருக்குமா. அதனால் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த விருந்தாளிக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து தலையை எண்ணெய் பூசி விடுவாங்களாம். இதெல்லாம் அந்த காலத்துடைய வழக்கம். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, நீயோ எனக்கு ஏன் கேட்குறாரு? நீயோ எனக்கு எண்ணெய் பூசலப்பா ஏன் கேட்குறாரு? இதெல்லாம் வழக்கம். அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தது. இதை நீ செய்ய வேண்டியது நீ செய்யலை. ஆனால் இதை செய்வதற்கு யார் வந்தது? பாவியான ஒரு ஸ்திரீ வந்தாள். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுவீங்களா? அப்போ சொல்கிற வசனம் சொல்லுகிறது, பாதல் பரிமள தைலத்தை, அல்லேலூயா, இவன் என்ன பூசினா? பரிமள தைலத்தை பூசினா. அப்போ வாசனம் நிறைந்த திரவியத்தை கொண்டு வந்து பூசினான். அல்லேலூயா. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமேனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன என்ன செஞ்சுதா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. வசனம் சொல்லுது, அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு பாவியை கனம் பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற பரிசேயனுக்கு யார் அன்பாய் இருக்கிறார்கள் என்பதை காண்பித்தார். பரிசேயன் வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுக்கிறார், பரிமாறுகிறார், பந்திருக்கும்படியே கொண்டு வருகிறார். ஆனால் ஆண்டவருக்கு, நீ பந்தியில் உட்காந்து சாப்பிட்றது எனக்கு முக்கியம் இல்லைப்பா, நீ என்கிட்ட எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த ஸ்திரியை வைத்து சொல்றாரு, பாவியான ஸ்திரீ தான், நீயோ எனக்கு கனம் பண்ண முடியா, எனக்கு பந்தி கொடுக்க முடியா, எல்லாவற்றையும் நீ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற, நான் சாப்பிட்றதுல பெரிய பல்லப்பா, நீ கொடுக்கிறது ஏற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை, நீ என்னிடத்தில் எப்படி இருக்கிறாய், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்கிறது தான் கேள்வி. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறியா? அல்லேலூயா. அன்பா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்புறம் முதல்ல அவரை தேடி சொல்ல, அவரை தேடி வரணும். அன்பாய் இருக்கிறவங்க தேடி வருவாங்க. ரெண்டாவது, அவங்க தன்னுடைய பாவங்களை சொல்லி அறிக்கை பண்ணி அழுது அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. மூன்றாவது, என்னுடைய காலங்கள்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் சிறந்த ஒன்றை அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பாதத்தில் பூசி விடுவாங்க. ஆமீன் சொல்லுவீங்களா? ஓயாமல் முத்தம் செய்கிறது எதுக்கு அடையாளம் தெரியுமா? ஆராதனைக்கு அடையாளம். சொல்லுங்க, அன்புடைய வெளிப்பாடு, அதுதான் ஆராதனை. ஆமேன். அவள் முத்தம் செய்து ஆராதிக்கிறாள். அந்த முத்தம் ஆராதனைக்கு அடையாளமாய் காட்டப்படுகிறது. ஆமேன் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அந்த பரிசையை சீமோன் என்ன பண்ணாரு? அவர் பந்தி கொடுக்கல கவனமாக இருந்தானே தவிர ஆண்டவர்கிட்ட தன்னுடைய அன்பு எவ்வளவு இருக்குது என்பதை காண்பிக்க மறந்து விட்டான். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் இருக்கிற அன்பு எப்படி இருக்குது என்பதை அவன் காண்பிக்க தவறிவிட்டு விட்டான். ஆமேனா? அவனுக்கு என்ன, இவரை கூப்பிட்டு கனம் பண்ணுகிறோம் என்பது மாத்திரம்தான். அதை ஆண்டவர் மெச்சிக்கொள்ளவில்லை.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ செய்கிறது ஆண்டவர் முக்கியம் கிடையாது, நீ ஆண்டர்கிட்ட எப்படி இருக்கிறன்ற முக்கியம். ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறியா? பார்த்துப்பா, நீ அன்பாக இருக்கிறாயா? அல்லேலூயா. அப்படின்னு நீ பாவத்தை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. எப்பொழுது நீ அவரை தேடி கொண்டிருப்ப, எப்பொழுது நீ அவரை ஆராதித்து கொண்டிருப்ப. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல புரிந்தது? எப்பொழுது அப்படி சமுதாயம் உன்னை விட்டு கொடுத்து காத்திருப்ப. அல்லேலூயா. இந்த ஸ்திரீயானவள் கனம் பண்ணப்பட்டா. இந்த பாவியான ஸ்திரியுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த ஸ்திரியை கர்த்தர் இந்த பூமியிலே அடையாளப்படுத்தினார், அதை சரித்திரமாக்கினார். இன்றைக்கு அந்த சரித்திரத்தை நீங்களும் நானும் கவனித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பாவியான ஸ்திரீ தான் அந்த ஸ்திரியை கர்த்தர் எவ்வளவாய் முக்கியத்துவப்படுத்துகிறார். ஆமேன். சீமோனே, நீ எவ்வளவு காரியம் எனக்காய் செய்யலாம், அது முக்கியம் இல்லப்பா, நீ என்னிடத்தில் எப்படி இருக்கிறாய். பரிசேயனாக சீமோனே, நீ என்னத்தில் எப்படி இருக்கிறாய்? உனக்குள்ளே சொல்லி கொண்டிருந்தல்ல, இவள் தீர்க்கதரிசி, இவளுக்கு தெரியாதா, இவள் இப்படி செய்கிறாளே, இவள் இப்படி பாவப்பட்டவள் ஆயிற்று, இவள் தொடுவதற்கு இவள் இடத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி எண்ணினாயே. அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவிகளை அல்ல. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுவீங்களா? ஒரு பாவியான ஸ்திரியை கொண்டு சீமோனுக்கு அறிவை புகட்டினார். இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த ஸ்திரியை கொண்டு நமக்கு அறிவை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதேவனுடைய அன்பு வசனம் சொல்லி, எவளுடைய பாவங்கள் அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவளே என்னை அன்பு கூறுவதாய் இருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க கூடுமானால் நீ அவரிடத்தில் நீ அன்பாய் இருக்க வேண்டும். உன்னுடைய பாவங்கள் எத்தனையோ பாவங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டது, நம்முடைய வழிகளிலே எத்தனையோ பாவங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி மறைத்து வைத்திருக்கலாம். எல்லா பாவங்களும் அவருக்கு தெரியும். பொய் சொல்றது தெரியும், நீ மறைச்சு சொல்றது தெரியும், ஒளிச்சு சொல்றது தெரியும், நடக்காத நடந்ததுன்னு சொன்னது, இருக்க இல்லாத இருக்கதா பேசுறது, ஒன்றுமில்லாத இருக்கிறது போல கிரியேட் பண்ணி சொல்றது. அல்லேலூயா. அதை நீ பெருசா பூகம்பத்தை போல காண்பிப்பது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. பொய்யை சொல்லி ஆண்டவர்கிட்ட மாட்டிக்காத. அல்லேலூயா. சில பொய் சொல்றதுடைய சிம்பத்தில் தெரியுமா உங்களுக்கு? அதனுடைய அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? பொய் சொன்னவங்களுடைய சரீருடைய அந்த எப்படி சொல்றது, என்ன சொல்லுவாங்க, அந்த அசைவுகள். அல்லேலூயா. பொய் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் சைக்காலஜியாக சில காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண் என்ன பண்ணும், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க, அதை பேசப்படும் பொழுது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்னவா மாறும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா ஆண்டவர் அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம தந்திரமாக போய் சொல்கிறேன்ட்டு. நான் சொல்கிறோம், நீ தந்திரமாக போய் சொல்கிறேன்னா அதிலையும் உன்னை படைத்தவருக்கு தெரியாத அவர் யாருன்னு. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. இந்த சைக்காலஜிலாம் படித்து தானே வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுவீங்களா? நீ என்ன டெக்னிக்காக போய் சொன்னாலும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. உன் கண் என்ன பண்ணும், அப்போ உன் நாவு எப்படி செய்யும், உன் பாடி அந்த ரியாக்ட் பண்ணும் பொழுது அந்த செல்ஸில் எங்கே கொண்டு போய் எந்த ஆக்ஷனை கொண்டு போய் நிற்க வைக்கணும்னு தெரியும். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுவீங்களா? இருக்கிறவங்க கரங்களை வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. ஆமீன் சொல்லுவீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். டிசைனாக போய் சொல்ல நினைக்காத. மனுஷங்கிட்ட போய் சொன்ன, பேதுருக்கிட்ட போய் சொன்ன அனனியா சப்பெல்லாம் தப்பிக்க முடியலை. அல்லேலூயா. பசுதாவிக்கு முன்னாடி போய் சொன்ன தப்பிக்க முடியலை, விழுந்து செத்து போனாங்க. ஆமேனா? நான் சொன்னது எத்தனை புரிகிறது? அல்லேலூயா. ஏன்னா பேதுருக்கு கொடுக்கப்பட்டது அபிஷேகம், பசுதாவினுடைய வல்லமை. ஆமேன். அந்த சைக்காலஜி அவனுக்கு புரியும். ஆமேன். எல்லாருக்கும் புரியாது. பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் புரியாது. அந்த சைக்காலஜி யாருக்கு புரியும்? பேதுருக்கு தான் புரியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் டக்குனு அவங்க கண்டுபிடிச்சிட்டான். ஆவியில் அதை கண்டுபிடிச்சிட்டான், அதை நிதானித்து பார்த்துட்டான். அந்த சைக்காலஜியை வச்சு சொல்லிட்டான், இல்லை நீ போய் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவனுக்கு அந்த வெளிப்பாடு தருகிறார். ஆமேனா? எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? உலகத்தில் டாக்டர் எத்தனையும் கண்டுபிடிப்பு வைக்கலாங்க, ஆனால் இயற்கையாகவே ஆண்டு நம்முடைய சரீரத்தில் நிறைய விஷயங்கள் ஆண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பொய் சொல்லி தப்பிக்கணும் மட்டும் நினச்சிடாத. அல்லேலூயா. நடிச்சிக்க நம்ம ஆண்டு சம்பந்தம் ஏமாற்றணும் மட்டும் நினச்சிடாத. ஆண்டு சம்பந்தம் முடியாது. மனுஷ பார்வையில் நீ தப்பிக்கலாம், அவருடைய பார்வையில் தப்பிக்க முடியாது. இங்கே பாருங்கள், இவனுக்குள்ளே நடக்கிறதை இவர் அறிகிறார். அல்ல, தனக்குள்ளே சொல்லி கொண்டதை சீமோனேன்றார். சொல்லிட்டு நின்னுகிறான். சீமோனே, நான் ஒன்று சொல்லட்டுமான்ற, சொல்லுங்க போதுகிறேன்றான். ஆமேனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எவ்வளோதான் நிரூபிக்கணும்னு ட்ரை பண்ணாலும் நீ பாவத்து மேலே பாவத்தை சேர்ப்ப, சாபத்து மேலே சாபத்தை சம்பாதிச்சுக்குவ. அல்லேலூயா. சடுதியான சில காரியம் நீ அதுதான் அப்படின்னு சொன்னால் நீ சடுதியான காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி வந்துடும். ஜாக்கிரதை. எத்தனை முறை கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரிய கடினப்படுத்தினா சகாயமின்றி சடுதியா நாசம் அடைவான் வசனம் சொல்லுது. பாவம் செஞ்சுட்டா, இவன் பாவம் செஞ்சுட்டா, அதனால தான் இயேசுகிட்ட வந்துட்டா. எங்கே இருக்க தேடி வந்துட்டா. ஏன் பாவத்தை மன்னிக்க அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. தேடி வந்துட்டா. அழுறா ஆண்டு சந்தில் உட்காந்து அழுறா. அந்த கண்ணீர்னால பார்த்த நினைக்கிறா, அதை அவர் தலைமயிரால் துடைக்கிறா. கொண்டு வந்த பரிமள தைலத்தை முத்தம் செஞ்சு அந்த பரிமள தைலத்தை பூசி விடுகிறார். அல்லேலூயா. வாசனை வீச பண்ணுகிறார். அந்த ஆராதனையின் வாசனை, துதியின் வாசனை, ரட்சிப்பின் வாசனை. அல்லேலூயா.
இதுதான் ஆராதனை. இவன் செஞ்ச இந்த காரியம் தான் ஆராதனுடைய ஒழுங்குமுறை. ஆமென் சொல்லுவீங்களா? கழுவணும். பக்கத்தில் சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நீ உன்னை கழுவி கொள்ளுங்க, ஆண்டட்ட ஒப்பு கொடுங்க, அவர்கிட்ட தேடி வாங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை அர்ப்பணிங்க, ஓயாமல் அவரை ஆராதிங்க. அல்லேலூயா. உனக்கு கொடுத்த ரட்சிப்பை நீங்கள் இழந்து விடாதபடி வாசனை வீச பண்ணுங்க. துதியின் வாசனை வீசட்டும். ஆமேனா? நோவா தேவனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தரை முகர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் பலி செலுத்தாதை அவர் முகர்ந்து கொண்டார். உன்னுடைய பலி அவர் முகர்ந்து கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுவீங்களா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதிப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். உன் பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆண்டவர் மேலே உனக்கு அன்பு அதிகமாக இருக்கணும். அதிகமாக அன்பு இருக்கிறவர்களால் மட்டும்தான் ஆராதிக்க முடியும். ஆராதனை வேலை. இப்பொழுது உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா நீ ஆராதிக்கணும். உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீ ஆராதனைக்குள்ளே வரணும். எல்லாரும் வாயில தரங்க. ஓ ஹalleluya, ஹalleluya, praise the Lord. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் வாயில திறந்து ஆராதனை ஆராதனை. உண்மையுள்ள இறுதி உனக்கு இருக்கக்கூடுமானா, உண்மையான அன்பு உனக்கு இருக்கக்கூடுமானா, நீ ஆண்டவர் வாய்களை திறந்து நீ ஆராதிக்கணும். அவரை நீ உயர்த்தணும். எல்லாம் துதிங்க பார்க்கலாம். எல்லாரும் துதிக்கணும். ரை மனரகதுட பலரதனா ஓரி மகாந்தரி மனுஷாந்தர பலபர பலகதுடா. ஓம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுடைய அடையாளம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுடைய அடையாளம் நீ துதிக்கிறது. நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கிற, நீ ஆண்டவரை ஆராதிக்கிற. ஓ உன்னை கழுவி கொள்ளும்படியா அர்ப்பணிக்க முடியாது தேடி வந்திருக்கிற. ஓ உன்னுடைய கண்ணீரால் அவரை நினைத்து மாஷா பாரா கபாலா துடாமானாரா சாந்தர பலரக துடாபா. ஓ ஹalleluya. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. அந்த ஸ்திரீயுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை போல தேவன் மேல் இந்த அன்பு அவளை அழ வைத்தது, தேவனை தேட வைத்தது. தன்னுடைய தலைமயிர்களால் அதை துடைத்தார், முத்தம் செய்தார். அந்த பரிமள தைலத்தை பூசினவளாய் காத்திருந்தார். நீ ஆண்டவரை நேசிப்பாயா? ஆண்டவர் மேலுக்கு அன்பாய் வெளிப்படுத்துவாயா?
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு. ஓ ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா. ஓ உண்மையா அன்பு சகோதரியே, நன்றி ஐயா, ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. ஓரி பாபா பாபா ஷேகதட வரதடா. ஓ கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓ கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஓ ரியா ஷேகதட வரகதடா. ஆவியானவரே மை சோதரிக்கிறோம், ஓ ஆவியானவரே மை துதிக்கிறோம். ரியாந்தட ரே ஷேகதட வரகதடா, ரியாந்தட ரே ஷேகிரியாந்தட வரதடா. ஓ ராத்திரியாந்தட வரா ஷேகிரியாந்தடா. ஆவியானவரே இந்த நாளிலும் கூட பாவமை நாங்கள் முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட பாவனுடைய பாதங்களை கழுவுகிறோம். ரியாந்தட ரே ஷேகிரியாந்தட பகதட வலாத்திரியாந்தடா. ஆவியானவரே மை சோதரிக்கிறோம். நன்றியப்பா நன்றியப்பா. ஓ ரியாந்தட ரே ஷேகதடபா. கண்ணீரின் பாதையில் நடந்த பொழுதெல்லாம் ஓ வியாதிப்பட்டு அப்பா பலவீனப்பட்டு ஓ நொறுக்கப்பட்டு அப்பா மை சோதரிக்கிறோம். ஓ ஒடுக்கப்பட்டு தான் அப்பா வாழ்க்கையை வாழ்ந்த நேரமெல்லாம் ஓ நீங்க வந்தீங்களே, ஓ ரட்சிப்பை தந்தீங்களேப்பா. ரியாந்தட ரே ஷேகிரியாந்தட பராதட பலியாந்தடா. ஆவியானவரே மை சோதரிக்கிறோம். அப்பா மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே நான் பரிமள தைலத்தினால என்னுடைய கண்ணீரினால ஓ பா என்னுடைய தலை மயிரினால என்னுடைய பாதங்களை நாங்கள் கழுவுகிறோம்ப்பா. ரியாந்தட ரே ஷேகிரியாந்தட பகதடியாந்தட லேத்திடியாந்தடா. ஆவியானவரே மை சோதரிக்கிறோம். ஈசி தீடியாந்தட வரதடா. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா தொடப்பட்டிருக்கிறீங்க? ஓ ரிஷேகதடபா. ஓ ரியாந்தட ரகதிடியாந்தடா. ஓ இந்த விசேஷமான நாளில் ஓ ரியாந்தட ரே ஷேகிரியாந்தடா. ஓ அநேகருடைய காரியங்கள் என்னால் கத்த சொல்லுகிறார். அவளோ என்னை முத்தம் செய்தார், அவளோ என்னை பாதங்களை கழுவினாள். ரியாந்தொடரே ஷேகதடபா. ஓடைய கண்களிலிருந்து வருகிற ஒரு சொட்டு நீரும் கூட ஓ ரியாந்தொடரே ஷேகதடபா உண்மையுள்ள ஆராதனையா இருக்கிறது, உண்மையுள்ள ஆராதனையா இருக்கிறது. மாரா ஷேகதடபா கதடா ரோ ஷேகிரியாந்தொட கதடியா. நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஓ இதில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆராதிச்சு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.